ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எது தெரியுமா? நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு நீ பயணிக்கிறாய்ப்பார், அதுதான். உன் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்து விட்டாய். பலரின் வசை சொற்கள், பலரின் அவமானங்கள், இப்படி எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்த உனக்கு இப்பொழுது உனக்கு தேவையானது மன அமைதி மட்டுமே. யாராகினும் அவர்கள் சொன்ன சொல்லுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை. பதிலடி கொடுப்பதால் நீ அந்த சொல்லுக்கு உரியவனாகவே மாறிவிடுவாய். அதை விடுத்து அச்சூழலில் அமைதியாய் இருந்துதான் பாரே, உன் மனம் 10 மடங்கு அமைதி பெறும். நீ எதிர்த்து பேசினாலோ, மரியாதை குறைவாக எதிரில் இருப்பவரை நடத்தினாலோ 10 மடங்காய் உனக்கே பிரதிபலிக்கும். குடையும் இந்த மனிதர்களும் பல நேரங்களில் ஒன்றுதான். ஏனெனில் தேவை என்றால் இந்த குடையை இந்த மனிதர்கள் தூக்கி பிடிப்பார்கள், இல்லை என்றால் அதனை ஓரமாக ஒதுக்கி வைப்பார்கள். நான் சொல்வது சரிதானே? ஆரம்பத்தில் சுவாரஸ்யம் அளிக்கும் எந்த உறவுகளும் இறுதி வரை அதை தருவதும் இல்லை, தொடர்வதும் இல்லை. பின்பு வீணாக விட்டு சென்ற உறவுகளை பற்றி நீ மட்டும் தனியாக அழுவதில் எந்த பயனும் இல்லை. அதை விடுத்து உனது முன்னேற்றத்திற்கான வேலையை தொடங்கு. குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை. மொத்தத்தில் இந்த இரண்டும் இல்லாத ஊரும் இல்லை. அதனால் உன் வேலையை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாலே உனது வெற்றி தானாக உறுதி செய்யப்படும். உனது பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைப்பதை விட புண்ணியங்களை சேர்த்து வைப்பதில் உழைத்து கொண்டே இரு. அதனால் நீ பிறருக்கு செய்யும் துரோகமானது உனது பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, உனது தலைமுறைக்கும் நீ சேர்த்து வைக்கும் பாவமாக மாறும் என்பதை என்றுமே மறவாதே. சில உறவுகளுக்காக விட்டுக்கொடு, ஆனால் உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு. உறவுகள் முக்கியம்தான், ஆனால் அதைவிட முக்கியம் உனது தன்மானமாகும். யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளாதே. இறுதியில் உன்னை குற்றவாளியாக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாகி விடுவார்கள். இதுதான் இந்த கலியுகத்தில் உள்ள மனிதர்களின் குணமானது. சகுனிகள் நிறைந்த உலகம் இது. கொஞ்சம் சாணக்கியத்தனத்துடன் வாழ்வதுதான் உனக்கு நன்மை அளிக்கும். மரணம் உன்னை நெருங்கும் போது உன்னிடம் உள்ள பணம் ஒருபோதும் உன்னை காப்பாற்றாது. ஆனால் நீ செய்த தர்மமானது உன்னை என்றென்றும் காப்பாற்றும். அதனால் உன்னால் முடிந்த உதவியை நீ வாழும் காலத்திலேயே எனது மற்ற பிள்ளைகளான ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து வாழ்ந்திடு. அது உன்னை மட்டுமல்லாது உனது தலைமுறையே செழிக்க வைக்கும். இறைவனுக்கு கொடுக்கும் பக்தனாக நீ இருப்பதை விட இல்லாதவனுக்கு கொடுக்கும் இறைவனாக நீ இருப்பதில்தான் எனக்கு மிகவும் சந்தோஷம். அன்பால் யானையை கூட அடக்கிவிட முடியும், ஆனால் அதிகாரத்தால் எறும்பை கூட பணிய வைக்க முடியாது. அதனால் உன்னை சுற்றி இருப்பவரை, உன்னையே நம்பியிருப்பவரை உனது அதிகாரம் கொண்டு அவர்களை பணிய வைக்க என்றுமே நினைக்காது. 1000 கெட்டவர்களோடு சேர்ந்து நீ எத்தனை பாவங்களை செய்திருந்தாலும் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் நேர்மை மிக்க ஒரு நல்லவனின் சாபத்தை மட்டும் என்றுமே சம்பாதித்து கொள்ளாதே. அது உனது வம்சத்தையே பலியாக்கும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மற்றவர்களின் நற்செயல்களை மனதார வாழ்த்த பழகிக்கொள். பிறரை வாழ்த்தும் போது நீயும் இறைவனால் வாழ்த்தப்படுகிறாய் என்பதை என்றுமே மறக்காதே. உன்னை சுற்றி நடப்பதை நினைத்து கவலைப்படாமல் நடப்பது நடக்கட்டும் என்று என் மீது உனது கவனத்தை திருப்பு. உன் நிலைக்கும் கீழ் உள்ளவர்கள் ஏராளம் என்று எண்ணி கடவுள் உனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைக்கு என்றுமே நன்றி சொல்லிக்கொண்டே இரு. யார் உன்னை என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் என்னை மீறி உனக்கு எந்த கெடுதலும் நடக்கப் போவதில்லை. இதனை நீ முதலில் நம்பு. யார் உன்னிடம் எந்த வசை சொற்களை சொன்னாலும் உனது கெட்ட கர்மாக்களை அள்ளி செல்கின்றார்கள் என்பதை நினைத்து மௌனமாக இரு. உனது கண்ணீர் என்றென்றும் எனக்காக இருக்கட்டும், இந்த பொல்லாத மனிதர்களுக்காக வேண்டாம். உடைந்த நிலம்தான்
உழும் வயலாகும். அதனால் உன் மனமானது உடைந்து நொறுங்கி இருந்தால் என்னை முழுமையாக நம்பு. உன்னை பெரிய விஷயத்தில் தயார்படுத்துகிறேன் என்றெண்ணி உனது செயலை தொடர்ந்து கொண்டே இரு. உன் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். இதனை நீ முழுவதுமாக கேட்க வேண்டும் என்று நான் உளமாற ஆசைப்பட்டேன். முழுவதுமாக எனது செல்ல பிள்ளை இன்று கேட்டுவிட்டது. மிக சந்தோஷம். நாளை விடியல் உனக்கானது என்று எண்ணி சந்தோஷமாக தூங்கு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.